Hi friends, today I am going to talk about trigonometry exercise 6.1ல first sum பார்க்கலாம். first என்ன இருக்கு பாருங்க questionல prove the following identities. first question இருக்கு cot theta plus tan theta is equal to secant theta cosecant theta. second one tan power 4 theta plus tan square theta equal to secant power 4 theta minus secant square theta. first solutionல first question, what is the LHS side? LHS is equal to cot theta plus tan theta. We know that cot theta is equal to, what is the formula? Cot theta is equal to cos theta divided by sin theta. Tan theta is equal to sin theta divided by cos theta. Therefore cot theta is equal to cos theta divided by sin theta plus tan theta is equal to sin theta divided by cos theta. Next, cross multiple. Next step, cos theta into cos theta, cos square theta plus sin theta into sin theta, sin square theta whole divided by sin theta cos theta. Next, we know that cos square theta plus sin square theta values 1 divided by sin theta cos theta. Next step, again 1 by sin theta 1 by cos theta னு எழுதலாம். next step அப்போ பாருங்க 1 by sin theta into 1 by cos theta. 1 by sin theta values cosecant theta, 1 by cos theta values secant theta. therefore அப்போ பாருங்க RHS side கரெக்டாக இருக்கா, cos theta into secant theta. therefore cot theta plus tan theta equal to cosecant theta plus into secant theta. ப்ரூவ் பண்ணியாச்சா? hence the proof. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. செகண்ட் கொஸ்டினில் வாட் இஸ் த LHS சைட்? LHS சைட் tan பவர் 4 theta ப்ளஸ் tan ஸ்கொயர் theta ஈக்குவல் டு, நான் tan ஸ்கொயர் thetaவை ஒரு இம்ப்ளைஸ் பண்ணி எழுதுகிறேன். tan ஸ்கொயர் theta ப்ளஸ் tan பவர் 4 theta எழுதுகிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த காமன் இந்த tan ஸ்கொயர் theta? காமன். அப்போ காமன் எடுத்தால் ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே 1 இருக்குது. இங்கே அகைன் ஒரு tan பவர் ஸ்கொயர் theta இருக்குது. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், tan ஸ்கொயர் theta tan ஸ்கொயர் theta tan ஸ்கொயர் theta tan பவர் 4 theta வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், tan ஸ்கொயர் theta ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் thetaக்கு secant ஸ்கொயர் theta ஃபார்முலா. ஆல்ரெடி we know that secant ஸ்கொயர் theta ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் theta ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் theta ஈக்குவல் டு secant ஸ்கொயர் theta அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போது நம்மளுக்கு tan ஸ்கொயர் theta வேல்யூஸ் தான் வேணும். எதுக்காகனா நம்மளுடைய RHS சைடு எல்லா வேல்யூஸும் எப்படி இருக்குது? secant பவர் 4 theta எல்லாமே சீக்கனில் இருக்கிறதுனால நம்மளோட சொல்யூஷன் சீக்கன் வேணும். அதுக்காக நான் சீக்கனில் வர மாதிரி ஆன்சர் எழுதுகிறேன். அப்போ பாருங்கள், tan ஸ்கொயர் theta ஈக்குவல் டு secant ஸ்கொயர் theta மைனஸ் 1. இது எப்படி எழுதலாமா? அப்போ பாருங்கள், secant ஸ்கொயர் theta மைனஸ் 1 டிவைட் இன்ட்டு secant ஸ்கொயர் theta. இப்போ பாருங்கள், மல்டிபிள் டைம்ஸ் secant ஸ்கொயர் theta secant ஸ்கொயர் theta, secant பவர் 4 theta மைனஸ் 1 இன்ட்டு secant ஸ்கொயர் theta secant ஸ்கொயர் theta. நெக்ஸ்ட்டு பாருங்கள், RHS ப்ரூவ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? LHS tan பவர் 4 theta ப்ளஸ் tan ஸ்கொயர் theta ப்ரூவ் பண்ணியாச்சு ஈக்குவல் டு secant பவர் 4 theta மைனஸ் secant ஸ்கொயர் theta. hence the proof. சரி, இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் என்ன இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ப்ரூவ் த ஃபாலோவிங் ஐடென்டிட்டிஸ். ஃபஸ்ட்டு டிவிஷன் எனக்கு square root of 1 plus sin theta divided by 1 minus sin theta equal to secant theta plus tan theta நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி
பிஃபோராக எந்த மெத்தட் சால்வ் பண்ணுமோ எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச் சால்வ் பண்ணுவோம். இப்போது அதே மாதிரி இந்த மெத்தட் சால்வ் பண்ண போகிறோம். எல்ஹெச்எஸ் வாட் இஸ் எல்ஹெச்எஸ்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ டிவைட் பை 1 - sin θ இருக்குது. ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். ரேஷனலைஸ் டினாமினேட்டர் அப்படின்னா இங்கே டினாமினேட்டரில் 1 - sin θ இருந்தால் அதை மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் எழுதும்போது 1 + sin θ 1 + sin θ எழுதும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்டாக இருக்கிறதுனால நான் சிங்கிள் ஸ்கொயர் ரூட்டாக போட்டு எழுதுகிறேன். 1 + sin θ 1 - sin θ into 1 + sin θ into 1 - 1 + sin θ square root of 1 + sin θ 1 + sin θ இருக்குது. அப்போது 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு 1 - sin θ 1 + sin θ இருக்குது. a + b a - b. அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா? a² - b square. வாட் இஸ் a? 1 - sin square θ. நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 1 - sin square θ ஆல்ரெடி நமக்கு வேல்யூஸ் தெரியும். sin square θ + cos square θ ஈக்குவல் டு ஆன்சர் 1. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? 1 - sin square θ தான். அப்போது 1 - sin square θ ஈக்குவல் டு cos square θ. ஆல்ரெடி நம்ம பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வந்து போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். அது தெரிஞ்சால் தான் இதெல்லாம் புரியும். அப்புறம் 1 - sin square θ பதிலாக cos square θ அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஸ்கொயர் இந்த ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 1 + sin θ ஸ்கொயர் ரூட் வராது. 1 + sin θ டிவைட் பை cos θ. இப்போ பாருங்கள் 1/cos θ ப்ளஸ் sin θ டிவைட் பை cos θ. 1/cos θ வேல்யூஸ் தெரியும் ஆல்ரெடி. secant θ ப்ளஸ் sin/cos θக்கு tan θ. அப்போ பாருங்கள் RHS கரெக்டாக இருக்கா? therefore finally 1 + sin θ 1 - sin θ equal to secant θ plus tan θ. Hence the proof. சரி, செகண்டில் என்ன இருக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ டிவைட் பை 1 - sin θ ப்ளஸ் 1 - sin θ டிவைட் பை 1 + sin θ ஈக்குவல் டு 2 secant θ நம்ம சால்வ் பண்ணணும். பிஃபோர் கொஸ்டின் இந்த கொஸ்டின் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்னால் அங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இருந்தது, பட் இங்கே 2 ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஓகேவா? அதே சேம் ப்ரொசீஜர் தான் சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷன் LHS எடுத்து RHS சால்வ் பண்ண போகிறேன். அப்போ LHS எடுத்திருக்கேன். LHS என்ன இருக்குது? 1 + sin θ டிவைட் பை 1 - sin θ. ரேஷனலைஸ் டினாமினேட்டர்னா இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் பண்ணி எழுதணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். அப்போது 1 + sin θ 1 + sin θ ப்ளஸ் 1 - sin θ டிவைட் பை 1 + sin θ multiple of 1 - sin θ 1 - sin θ. சரிங்களா? இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப். 1 + sin θ 1 + sin θ. அப்போது 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை a - b a + b. அப்போது என்ன ஃபார்முலா? a² - b square 1 - sin square θ ப்ளஸ் a 1 - sin θ 1 - sin θ. அப்போது 1 - sin θ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 1 + sin θ 1 - sin θ. அப்போ என்ன இருக்குது? a² - b square ஃபார்முலா. அப்போது 1 - sin square θ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1 + sin square θ டிவைட் பை 1 - cos square θ ஆல்ரெடி வேல்யூஸ் தெரியும். cos square θ ப்ளஸ் 1 - sin square θ 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் 1 - sin θ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை cos square θ. அப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு
1 + sin theta ஸ்கொயர், இந்த ஸ்கொயரு இந்த ஸ்கொயர் இந்த ரூட் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் இந்த ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ வாட் இஸ் த ரிமைனிங்? 1 + sin theta divided by cos theta plus 1 - sin theta divided by cos theta. நெக்ஸ்ட் பாருங்கள், அகைன் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். 1 / cos theta plus sin theta divided by cos theta plus 1 / cos theta minus sin theta divided by cos theta. சரிங்களா? ஆல்ரெடி நமக்கு தெரியும் 1 / cos thetaக்கு secant theta வேல்யூஸ்னு. அப்போ secant theta ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ அகைன் 1 / cos theta இருக்கா, அப்போ அகைன் ஒரு secant theta, இங்கே ஒரு secant theta இருக்குது, இங்கே அகைன் 1 இருக்குது. therefore 2 secant theta. RHS ப்ரூவ் பண்ணியாச்சா? hence the proof. சரிங்க குட்டீஸ், நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள். ப்ரூவ் த ஃபாலோவிங் ஐடென்டிஸ். ஃபஸ்ட் ஒன்று இருக்குது 1 - tan square theta divided by cot square theta minus 1 equal to tan square theta நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ பாருங்கள் சொல்யூஷன். நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண மெத்தடாக சால்வ் பண்ண போகிறோம். LHS எடுத்துன்னு RHS ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ LHS எடுத்துருக்கேன். வாட் இஸ் த LHS? 1 - tan square theta divided by cot square theta minus 1. இப்போது 1 - tan theta ஃபார்முலா தெரியும் ஆல்ரெடி நம்மளுக்கு. tan theta is equal to sin theta divided by cos theta. இப்போது tan square theta இருந்து எப்படி எழுதலாம்? sin square theta divided by cos square theta எழுதலாம். அப்போ பாருங்கள், tan square thetaக்கு sin square theta divided by cos square theta எழுத போகிறேன். ஹோல் divided by cot square theta ஆல்ரெடி தெரியும். cot square theta equal to cos square theta divided by sin square theta. அப்போது cos square theta divided by sin square theta minus 1. நெக்ஸ்ட் பாருங்கள், cos square theta minus sin square theta divided by cos square theta whole divided by again cross multiple cos square theta minus sin square theta divided by sin square theta. நெக்ஸ்ட் பாருங்கள், cos square theta minus sin square theta divided by cos square theta. டினாமினேட்டரில் இருக்கிறது வந்து நியூமரேட்டர் போனால் ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போது sin square theta divided by cos square theta minus sin square theta. இந்த டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும். therefore sin square theta divided by cos square theta equal to sin by cos வந்து tan theta. அப்போ ஸ்கொயர் இருக்கிறதுனால tan square thetaன்னு வரும். RHS ப்ரூவ் பண்ணியாச்சா? அப்போ பாருங்கள், ஃபைனலாக 1 - tan square theta divided by cot square theta minus 1 equal to tan square theta. hence the proof. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு cos theta divided by 1 + sin theta equal to secant theta minus tan theta. Solution. First we have taken LHS side. What is the given the LHS side? Cos theta divided by 1 + sin theta equal to, next ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரேஷ்னலைஸ் டினாமினேட்டர் ஸ்டெப் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இங்கே ப்ளஸ் இருந்தால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆகும். 1 - sin theta 1 - sin theta. சப்போஸ் இங்கே மைனஸ் இருந்தால் இந்த இடத்துல பாசிட்டிவ் டேர்ம்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு cos theta 1 - sin theta மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, நெக்ஸ்ட் பாரு, டிவைட் பை 1 + sin theta 1 - sin theta. a + b a - b ஃபார்முலா. அப்போது a² - b² 1² 1 sin square theta. நெக்ஸ்ட்டு cos theta 1 - sin theta divided by 1 - sin square thetaக்கு cos square theta values
அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இது 1 டேர்ம்ஸ் இருக்குது, இங்கே 2 டேர்ம்ஸ் இந்த ஒரு டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். 1 பை காஸ் தீட்டா மைனஸ் sin theta divided by cos theta. Next 1 by cos theta க்கு what is the formula? Secant theta minus sin by cos க்கு tan theta. Therefore finally RHS solve பண்ணியாச்சு. Next cos theta divided by 1 plus sin theta equal to secant theta minus tan theta prove பண்ணியாச்சு. Hence the proof over time எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த் சம்மில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோர்த் சம் வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ப்ரூவ் தட் த ஃபாலோவிங் ஐடென்டிஸ். ஃபஸ்ட் ஒன், secant power 6 theta equal to tan power 6 theta plus 3 tan square theta secant square theta plus 1 இருக்குது. இப்போது சொல்யூஷன் LHS சைடு எடுத்து RHS ப்ரூவ் பண்ண போகிறேன். வாட் இஸ் த LHS சைடு? secant 6 theta. இது அகைன் ஒரு இம்ப்ளைஸ் பண்ணி எழுத போகிறேன். அகைன்னா செகண்ட் பவர் 6 thetaவை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஏ பவர் எம் பவர் என்னன்னா ஏ பவர் எம்னு எழுதலாமா? அப்போ பாருங்கள், secant ஸ்கொயர் தீட்டா பவர் 3 அப்போது இதாகும், இந்த டேர்ம்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், secant ஸ்கொயர் தீட்டா இந்த 3 அப்ளை பண்ணும்போது இது 6 ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். secant ஸ்கொயர் தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? 1 + tan square theta whole power 3. next என்ன ஃபார்முலா இருக்குது? a plus b whole cube ஃபார்முலா இருக்குது. we know that a plus b whole cube formula a cube plus b cube plus 3 ab a plus b. a is equal to 1, b is equal to tan square theta. Therefore apply the formula a cube 1 plus tan b cube இருக்குது, tan square theta இருக்குது. Therefore tan square theta whole power 3 plus 3 a means 1, b tan square theta. Next a 1 plus tan square theta. Next 1 plus tan square 6 theta a power m into என்னன்னா a power mn. therefore multiply பண்ணால் tan power 6 theta இருக்கும். next 3 1s are 3, அப்போ 3 tan square theta. 1 plus tan square theta க்கு secant square theta ஃபார்முலா. அப்போ பாருங்கள், ஃபைனலாக tan power 6 theta plus 3 tan square theta secant square theta plus 1. therefore secant power 6 theta equal to tan 6 theta plus 3 tan square theta secant square theta plus 1. hence the proof. plus secant square theta secant theta whole square plus cos theta plus cosecant theta whole square இருக்குது. ஈக்குவல் 1 plus secant theta plus cosecant theta whole square இருக்குது. நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். அப்போ பாருங்கள், சொல்யூஷன் LHS என்ன இருக்குது? sin theta plus secant theta whole square plus cos theta plus cosecant theta whole square இருக்குது. ஆல்ரெடி நமக்கு தெரியும் a plus b whole square ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். அப்போ பாருங்கள், இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். sin square theta plus secant square theta plus 2ab 2 sin theta secant theta plus இது இந்த ஸ்டெப்புக்கு அப்ளை பண்ணுவேன். cos square theta plus cosecant square theta plus 2ab a cos theta secant cosecant theta. நெக்ஸ்ட் பாருங்கள், sin square theta cos square theta வேல்யூஸ் நான் ஃபஸ்ட்டு எழுத போகிறேன். sin square theta plus cos square theta plus next என்ன இருக்குது? secant square theta plus cosecant square theta plus 2 sin theta secant theta. next plus 2 cos theta
cosecant theta. நெக்ஸ்ட் பாருங்கள், sin square theta plus cos square theta ஆன்சர் 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 sin theta. secant thetaக்கு 1 by cos theta ஃபார்முலா plus 2 cos theta. cosecant thetaக்கு 1 by sin theta. சரிங்களா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 sin theta divided by cos theta plus 2 cos theta divided by sin theta. Next 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 காமனாக அவுட் ஆஃப் சைடு எடுக்கிறேன். அப்போ பாருங்கள், sin theta cos theta plus cos theta divided by sin theta. Close the bracket. Next 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 again cross multiply பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், sin square theta plus cos square theta divided by cos theta sin theta. நமக்கு ஆல்ரெடி வேல்யூஸ் தெரியும். sin square theta plus cos square theta ஆன்சர் 1. அப்போது 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 bracket of 1 by cos theta sin theta. Next 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 1 by cos formula secant theta plus இங்கே இருக்குது 1 by sin theta cosecant theta. இப்போ பாருங்கள், 1 plus a square plus b square 2ab ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது secant theta plus cosecant theta இந்த ஃபைனலாக பாருங்கள், ஆல்ரெடி நம்ம RHS ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போது ஹென்ஸ் த ப்ரூஃப். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுனா புரியலனா நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, see you next video.